கடந்த நாட்களில் நம்ம இந்த பகுதியில் இருந்து தான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 16, 17, 18. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமேன். ஸோ இந்த பகுதியை தான் கடந்த நாட்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வேத பகுதியினுடைய கரு என்னன்னா, ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவனாய் இருந்தால் அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் என்பது தான் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பகுதியை ஆண்டவர் எப்போ சொன்னார்? அவர் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு தன்னுடைய சீஷர்களோடு கூட 40 நாள் பூமியில் வாழ்கிறார். அந்த 40 நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் அவர் கடைசியாக சொல்லிட்டு அவர் பரமேறி போன வார்த்தைகள் தான் இது. என்ன வார்த்தை? என்ன ஒரு மனிதன் விசுவாசித்தான் அப்படின்னா அவனால் இந்த அடையாளங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்னை விசுவாசியுங்கள், அநேகரை சீஷர்களாய் மாற்றுங்கள் சொல்லிட்டு ஆண்டவர் இந்த பகுதியை சொன்னார். அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இல்லைன்னா யார் யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களால் இந்த அற்புதங்களை செய்ய முடியும். ஆமேன். இந்த அடையாளங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு அடையாளங்கள் இல்லை. ஸோ அப்போ விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில அடையாளங்கள் காணப்படும். என்ன அடையாளம்? இவன் ஆண்டவருடைய பிள்ளை தான், இவன் தேவனை விசுவாசிக்கிறவன், இவன் தேவனை நேசிக்கிறவன், இவன் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. நான் கடந்த நாட்களில் சொன்னேன், நம்ம அடையாளத்தை காட்டாமல் நான் இந்திய குடிமகன் சொல்லி என்ன பண்ண முடியாது, நிரூபிக்க முடியாது. நீ இந்திய குடிமகன் சொன்னால் உன் அடையாளத்தை காட்டு, உன் ஆதார் கார்டை காட்டு, இல்லைன்னா உன் பேன் கார்டை காட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு நம்ம கையில் இருக்கிற கார்டு செல்லாது. நம்ம ஆதார் கார்டோ பேன் கார்டோ வச்சுட்டோம், நான் ஆண்டுடைய பிள்ளை பாரு, என்னுடைய கேஸ்டில் கிறிஸ்தவன் போட்டிருக்க பாரு, இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஒரு மனிதன் நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு 5 அடையாளங்களை சொல்கிறார். நீ தேவனுடைய பிள்ளைன்னா உன் அடையாளத்தை காட்டு. என்ன அடையாளத்தை காட்டு? ஃபர்ஸ்ட் ஒன், பிசாசுகளை துரத்து. இது முதல் அடையாளம். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் அடையாளத்தை காட்டணும். என்ன அடையாளத்தை முதல்ல காட்டணும்? பிசாசுகளை துரத்தணும். 2வது அடையாளம் என்ன? நவமான பாஷைகளை பேச வேண்டும். 3வது அடையாளம் என்ன? சர்ப்பங்களை எடுக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் சர்ப்பங்களை மிதிக்க வேண்டும். அடுத்த அடையாளம் என்ன? 4வது அடையாளம், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது. இது 4வது அடையாளம். 5வது அடையாளம் என்ன? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமார்கள். சுகமாக்குகிற அடையாளம். இந்த அடையாளத்தை நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற ஒவ்வொரு மனிதனும் நிரூபிக்க வேண்டும். இந்த 5ல் ஏதாச்சும் ஒரு அடையாள அட்டை நம்ம கையில் கம்பல்சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 5ல் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்பதற்கு அர்த்தமே இல்லை, அடையாளமே இல்லை, யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஆண்டவர், நீ தேவனுடைய பிள்ளை தாங்கிறத ஒரு மனுஷன் நம்பணும்னா உங்கள் அடையாளத்தை இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காட்ட வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த 5 அடையாளங்களை தான் நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். அதில் முதல் அடையாளம் என்ன? பிசாசுகளை துரத்துகிற அடையாளம். ஸோ அந்த பிசாசுகளை நீங்களும் நானும் எப்படி துரத்தணும் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்களில் நான் பார்த்தோம்ல. சில ஒரு காரியத்தை சொன்னேன், அவனை அதட்டுங்க, அவனை கண்டு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மை குறித்து என்ன அறிவு உடையவனாக இருக்கிறான்னு சொல்லி நான் கடந்த வாரம் சொல்லி கொடுத்தேன்ல. பிசாசு நம்மளை குறித்து சில அறிவு வச்சுருக்கிறான். நாம் பிசாசை வச்சு தெரிஞ்சுக்கிறத விட பிசாசுக்கு நம்மளை நல்லாவே தெரியும். இவன் யார், இவன் எப்படிப்பட்டவன், இவனுடைய அபிஷேகம் என்ன, இவனுடைய வரங்கள் என்ன, இவன் எப்படி ஊழியம் பண்ணுவான், இவன் வந்தால் என்ன நடக்கும், இவன் பேர் என்ன,
இல்லை, இவங்கிட்ட இருக்கிற வல்லமை என்ன? எல்லாவற்றையும் பிசாசு அறிந்து வைத்திருக்கிறான். ஆமென். பிசாசு அறிந்து வைத்திருட்டு சம்மாலாம் இல்லை, நீங்கள் கிட்ட போனாலே அவன் என்ன ஆகுறான்னா பயப்படுறான். அவன் என்ன நினைக்கிறான்? இவன் வந்தால் என்னை கெடுத்துருவான், இவன் வந்தால் என்னை அழிச்சிருவான், இவன் வந்தால் என்னை துரத்திடுவான்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறா? பிசாசு நினைக்கிறான். ஆனால் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் பிசாசு வந்தானா நாம் தொலைஞ்சோம், பிசாசு நம்மளை தேடி வந்தானா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்லி நாம் பிசாசை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் நானும் பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இதை தான் நம்ம கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். அவனை அதட்டுங்க, இல்லை அவனை அதட்டுங்க, போன்னு சொல்லுங்க, அவனை எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு பிசாசை துரத்துகிற சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். எப்படி பிசாசை துரத்துவது? இன்றைக்கி நிறைய இடங்களில் நீங்கள் இந்த பிசாசை துரத்துகிறவர்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பிசாசை துரத்துறாங்க. சில பேர் முடியை பிடிச்சி ஆட்டி போன்னு சொல்லி அப்படி துரத்துறாங்க. இன்னும் சில பேர் குச்சி எடுத்து நல்ல பெரம்பு, அந்த பெரம்பு எடுத்து அடித்து அந்த சரீரத்தை அடித்து துரத்தணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் பட்டினி போட்டு, ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மனுஷனை பட்டினி போட்டு பிசாசை துரத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆமென். சில பேர் அவங்க மேலே கைகளை வச்சு அழுத்துவதனால, கால்களை மேலே காலை வச்சு அழுத்துவதனால, அவங்கள ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கறதுனால பிசாசை துரத்தலான்னு நினைக்கிறாங்க. சில பேர் வேப்ப இலைகளை உருவிட்டு வந்து போன்னு சொல்லி சுற்றி அடித்தா போவான்னு நினைக்கிறாங்க. சில பேர் ஜெபம் பண்ணி தண்ணியை தெளித்தா பிசாசு போயிடும்னு நினைக்கிறாங்க. ஆமென். இதில் நீங்கள் எதை செஞ்சாலும் பிசாசு போக மாட்டான். எதை செஞ்சாலும் பிசாசு போகாது. அப்போ பிசாசை துரத்துறதுக்கு வழி என்ன? அடிக்கிறதா? அதை முடிய பிடிச்சி ஆட்டுறதா? இயேசு என்ன செஞ்சாரோ அந்த வழிமுறை தான் நமக்கும். ஏன்னா இயேசுவானவர் எப்படி பிசாசை அதட்டணும்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. பிசாசை இப்படி ஹேண்டில் பண்ணு, இப்படி துரத்து, இப்படி பண்ணு. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருந்தான்னா நீ இதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் மற்ற மனுஷங்களை போல நிறைய ஊழியர்கள் அந்த பிசாசை துரத்துற விதங்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. ஆனால் போகவே போகாது. அது சில நேரங்களில் போகிற மாதிரி போயிட்டு என்ன பண்ணிருந்தா மறுபடியும் இந்த மனுஷனுக்குள்ள வந்துடுது. அவனுக்கு விடுதலையே இல்லை. கேட்டால் பாஸ் சொல்லிடுவார், இவன் சரியான ஆள் இல்லை, இவன் சரியாக ஜெபிக்கலை, சரியாக உபவாசம் இருக்கல. இயேசுவின் இடத்துல வந்த எந்த மனுஷங்க ஜெபிக்கிறவனா இருந்தான்? ஹலோ, நான் கேட்கறது புரியும்னு நினைக்கிறேன். பிசாச துரத்த ஒரு மனுஷன் வந்து ஆண்டோட்ட வர்றான். அந்த எந்த மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான்? எந்த மனுஷன் ஒழுங்கா கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனாக இருந்தான்? எந்த மனுஷனுக்கு இயேசுவை தெரியும்? முதல்ல இயேசுகிட்ட ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கூட்டிட்டு வர்றார். அந்த மகனை வந்து சில நேரங்கள் அக்கினியிலையும் தண்ணீரிலையும் பிசாசு போட்டு அலக்கழிக்குது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே உங்கள் சீசர்களால் கூடல நீங்காவது செய்யுங்கன்றார். இப்போ இந்த மனுஷன், இந்த தகப்பன் கேட்குறேன், எங்கே போய் ஜெபம் பண்ணா? அவனுக்கு இயேசுனா என்னன்னு தெரியும். இவன் எப்படி பைபிள் படிச்சிருப்பான்? அந்த நாட்களில் பிரமாணங்கள் தானே இருந்துச்சு, இவங்க வாசிக்க முடியாது. ஜெபாலயத்தில் போய் வேத பாரகன் சொல்கிறது தானே கேட்க முடியும். இவனுக்கு என்ன தெரியும் சத்தியத்தை குறித்து? உபவாசம் என்னன்னு தெரியும்? இவன் பாரம்பரியத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், கட்டுக்குழலாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இவனுக்கு எங்க இயேசுவை பற்றி தெரியும்? இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை துரத்தும் போது 4 நாள் உபவாசம் இரு, நன்கு ஜெபம் பண்ணு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, நன்கு பைபிள் படி, அப்பொழுது பிசாசு உன்னை விட்டு போகும். இல்லை, பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கையில், என் கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் பிசாசு சில நேரத்தில் கிரியை செய்வோம். நீங்கள் கேட்கலாம், விசுவாசிகளை பிசாசு பிடிக்குமா? பதர் கட்டாயம் பிடிப்பான். அந்நியர்களை அலக்களிக்கிறது போல அழிக்கழிக்க மாட்டான். ஆனால் சில நேரங்களில் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது, பாவ காரியங்களுக்கு இடம் கொடுக்கும்போது அவன் கிரியை செய்வான். என்ன செய்வான் தெரியுமா? நம்மளை ஒடுக்குவான். எப்படி ஒடுக்குவான்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனல் இல்லாதபடி ஒரு சோர்வை உண்டு பண்ணுவான். உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னா எம்டியாக இருக்கும். ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எம்டியாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஃபுல்லாக இருக்க மாட்டீங்க. ஜெபிக்கணும் உட்காந்தா ஜெபிக்க முடியாது, பைபிள் வாசிக்க உட்காந்தா பைபிள் வாசிக்க முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல டிவி பார்த்துட்டு இருப்போம், கொட்டாவே வராது.
ஆனால் எப்போ பைபிள் எடுத்து உட்காருங்க, கர்த்தர் ஆன்னு வரும். ஒரு வசனத்தை வாசிக்கிறத 10 கொட்டாய் விடுவாங்க. பிசாசு என்ன பண்ணுறான்னா, அவங்கள வாசிக்க விடாதபடி டயர்டை, சோர்வை கொண்டு வர்றான், தூக்கத்தை கொண்டு வர்றான். நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை. நான் இதை அடிக்கடி அனலைஸ் பண்ணுவேன். சில நேரங்களில் நல்ல ஜபல் லைஃப் போயிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரேக்கை கொண்டு வருவான். அப்போவே கண்டுபிடிச்சிருவேன் பிசாசு இதை வேலை பார்க்குறான். சில நேரங்களில் பிசாசன்னு உங்களை சோர்வுக்குட்படுத்தி உங்களுக்கு உள்ளே இருந்து இல்லை, வெளியே இருந்து உங்களை டயர்டாக்கி உங்களை ஆட்கொள்ள நினைப்பான். மாம்ச கிரியைகள்னால ஆட்கொள்ள நினைப்பான். அதை நீங்கள் நானும் கண்டுபிடிக்க வேண்டும். இதை ஆவிக்குரிய பிள்ளைங்க நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணி மேற்கொள்ளலாம். ஆமென். ஆனால் ஆண்டவரை அறியாதவர்கள், பிசாசு பிடித்தவர்களாய் வரும்பொழுது அவங்க கிட்ட தயவு செய்து உபவாசம் இரு, ஜெபின்னு சொல்லாதீங்க. அவன் எப்படி ஆண்டவரை நம்புவான்? நீங்கள் நிறைய இடங்களில், நான் ஏற்கனவே சொல்கிறேன்னு தெரியல, ஒரு இடத்துல இப்படி நடந்துச்சு. ஒரு மனிதன் பிசாசு பிடித்தவனாய் உள்ளே வர்றான். பயங்கர தலைவலி. அந்த பிசாசு அவனுக்கு தலைவலினால பயங்கர கஷ்டப்படுத்துது வச்சிருக்கிறாங்க. அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ண வராங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு இந்த தம்பியை குறித்து ஒன்றும் பேசலை, அதனால ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கன்னார். தலைவலியில் துடிக்கிறான், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என் கண்ணு முன்னாடி நடக்குது. அப்போது நான் சொல்கிறேன், ஏன் இவ்வளோ வெயிட் பண்ணணும், ஜெபம் பண்ணலாமே. இல்லை, ஜெபம் பண்ண வேண்டாம். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அவங்க வரல, கண்டுக்கவே இல்லை. 5ஆவது நாள் அந்த தம்பி இறந்து போனான். அந்த தம்பி இறந்து போனான். இது யார் கணக்கு கொடுக்கறது? இன்னொரு இடத்துல என் சொந்த குடும்பத்தில் நடந்தது. என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தங்க பிசாசு பிடினால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தற்கொலையின் ஆவி அவங்கள போட்டு ஆட்கொள்ளுது. அவங்க திடீர்னு எழும்பி கிணத்து பக்கம் ஓடுவாங்க, திடீர்னு எங்கேயாச்சும் விழ போவாங்க, நான் சாகணும்னு ஓடி போவாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்னை கேள்விப்பட்டு நம்ம குடும்பத்திலே ஒரு தம்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. நான் போனேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு ஆலோசனை கொடுத்துட்டு, நீங்கள் ஒரு சர்ச்சைக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த சர்ச்சைக்கு அவங்க போயிருக்கிறாங்க, நல்லா விடுதலை ஆகிட்டாங்க. சர்ச்சைக்கு போனாங்க. போன நாளே மேலே கீழே எல்லாரும் இவங்களை பார்த்தாங்களாம். போனது ஒயிட் ரைஸ் போடுற பியூர் பெண்டிகாசல் சர்ச். போனோடனே இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் அடுத்த முறை வரும்போது நீங்கள் கட்டாயமாக வெள்ளை சேலை தான் கட்டிட்டு வரோன்ட்டாங்க. பூ வச்சுருந்தாங்க, பூ வைக்க விடான்ட்டாங்க. பொட்டு வச்சுருந்தாங்க, பொட்டு வைக்காதன்ட்டாங்க. இவங்க ஹிந்து சகோரி இப்போ தான் சர்ச்சைக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. வந்த அன்னைக்கு இவ்வளோ பாடுகள். ஒன்று அடுத்த வாரமும் வீட்டில் அலோவ் பண்ணல. ஏன்னா எல்லாருமே ஹிந்து இல்லையா. எங்கள் குடும்பத்தில் நான் மட்டும் தான் ரட்சிப்பு. எங்கள் குடும்பம் அத்தனையுமே பக்கா ஹிந்துவான குடும்பம். அப்போது இந்த சகோதரி எல்லாரும் சொன்னோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. இவங்க வீட்டில் யாருமே ஒத்துக்கலை. சரி இந்த வாரம் போவோம், அவங்கள்ட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளேயே ஏற்றலை, திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு வாரத்தில் அந்த சகோதரி கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்து போனாங்க. இது யார் கணக்கு கொடுப்பா? லோ, தவறான வழிமுறைகள், தவறான எண்ணங்கள். இயேசு எங்கெங்க இதை பண்ணார்? இயேசு எங்க இதை செஞ்சார்? இல்லை, பவுல் எங்க இதை செஞ்சார்? பேதுரு எங்க இதை செஞ்சார்? நமக்கு பைபிள் தானே முன்மாதிரி. போகிற இடமெல்லாம் பிசாசு வந்துச்சுன்னா அலறி அடிச்சுட்டு ஓடுது. மந்திரவாதியெல்லாம் ரட்சிக்கப்படுறான். யாரெல்லாம் சுகமாகறாங்க. பிசாசு அலறி அடிச்சுட்டு ஓடுது, சுகம் உண்டாகுது. இன்னைக்கு நிறைய தவறான வழிமுறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பிசாசை துரத்துகிற வேதத்திலிருந்து சில வழிமுறைகள் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆமென். நீங்களும் நானும் பிசாசை துரத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்குள்ளையும் பிசாசை துரத்துகிற வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்குள்ள பிசாசை துரத்துகிற வல்லமை இல்லை பிரதர் அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா எப்போ ரட்சிக்கப்படுறீரோ அப்போ உங்களுக்கு ஒரு எதிரி உருவாகிறான். யார்? பிசாசு. அவனோட உங்களுக்கு யுத்தம் இருக்கே, அந்த யுத்தத்தை எப்படி ஜெயிக்கிறது? அப்போ அதை ஜெயிச்சாகணும்னா பிசாசை துரத்தி ஆகணுமே. அப்போ பிசாசை துரத்துக்கிற பலனை உங்களுக்குள்ள இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லை? அப்போ ஆண்டவர் இந்த பிசாசை துரத்துக்கிற வல்லமை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். இது விசேஷித்த வரணும்னு எடுத்துக்க கூடாது. விசுவாசிக்கிறவர்களால் பிசாசை துரத்த முடியும், அவ்வளோதான் வசனம். நான் ஆண்டரை விசுவாசிக்கிறேன்னா நான் பிசாசை துரத்துவேன். ஸோ நீங்களும் பிசாசை துரத்தும்படி அழைக்கப்பட்டவர்கள். எப்படி பிசாசை துரத்துவது? சில வழிமுறைகளை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மத்தேயு
8ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 8:16. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணிகாலிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். பிசாசை துரத்துவதற்கு முதல் வழி தேவனுடைய வார்த்தை. நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை வாயில வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பிசாசை துரத்துவீங்க. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையால் நீங்க நிரம்பி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பிசாசை துரத்துவீங்க. பிசாசை துரத்துவதற்கெல்லாம் நீங்கள் போய் ட்ரைனிங்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயில் வச்சிருந்தா போதும். ஆமேன். கெட்ட வார்த்தைகளை அல்ல, தவறான வார்த்தைகளை அல்ல, எதிர்மறையான வார்த்தைகளை அல்ல, இந்த உலக வார்த்தை மாம்ச விதமான வார்த்தைகள் அல்ல. தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் நாவில் இருக்குமானால், தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாயில் இருக்குமானால், அதுவே பிசாசை துரத்துகிற மிகப்பெரிய ஆயுதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் முடிய பிடிச்சலாம் ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சிப்போ அப்படின்னாலே ஓடிடும். ஆமேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் நானும் வரணும். அப்போ அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கணும், தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை உறிஞ்சி எடுத்துக்கணும், தேவனுடைய வார்த்தையில் ஒவ்வொரு நாளும் வளரணும். இதுதான் வழி. ஆமேன். இந்த எதிரியை ஜெயிக்கிறதுக்கு இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் அந்த குங்ஃபுல இருக்கிறான்னா, அந்த குங்ஃபுல இருக்க யுத்த வீரன் ஜெயிக்கணும்னா நான் குங்ஃபு கற்றுக்கணும். அதே மாதிரி தான் பிசாசு இப்போ எதில் கட்டுப்படுறான்னா வார்த்தையினால தான் ஜெயிக்க முடியும். அப்படின்னா அந்த வார்த்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான் ஆயுதம். நிறைய பேர் கையில் வேப்பில் வச்சுருப்பாங்கல்ல, நம்ம கையில் வார்த்தையை வச்சுருக்கிறோம் வாயில். நம்ம கையிலலாம் ஒன்றும் இல்லை, நம்ம வாயில் தான் இருக்குது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிசாசு பயப்படுவான். முதல் வழி தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. அவர் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருந்தார். அவர் சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றவே வந்தேன். அப்போ அவர் நிறைவேற்ற வரணும்னா அவருடைய இருதயம் முழுவதும் எதால் நிரம்பி இருக்கணும்னா நியாயப்பிரமாணத்தால். சிறு வயதிலிருந்தே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுல, சிறு வயதிலிருந்தே தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுறதுல, அதன் அர்த்தத்தை சொல்லுகிறதுல அவர் அவ்வளவு வல்லவராக இருந்தால் அதிலேயே தன் வாழ்க்கையை செலவு பண்ணார். அதனால் பிசாசோடைய வார்த்தையை கேட்டாலே அலறடிச்சு ஓடுது. இங்கே சொல்லியிருக்க ஒரு பிசாசை இல்லை, அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தினார். ஆமேன். அப்போ சொல்லுங்க, இயேசுவானவர் முதல்ல என்ன வழியை கையாளுறாரு? வார்த்தை. சொல்லுங்க, என்னது? வார்த்தை. அப்போ நீங்களும் நானும் பிசாசை துரத்துவதற்கு வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது பிசாசை துரத்துகிற வழி என்ன? மத்தேயு 12:28. மத்தேயு 12:28 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமேன். என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப பிசாசுகளை துரத்துவது இயேசுவானவர் எதனால் துரத்தினாரு? தேவனுடைய ஆவியினால, பரிசுத்த ஆவியினால. ஆமென். அப்போ நீங்களும் நானும் பிசாசை துரத்துவதற்கு ரெண்டாவது வழி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய உதவி. இதுதான். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கும்போது பிசாசை துரத்துவது என்பது எளிது. யார் குச்செடுத்து அடிப்பா, யார் முடியை பிடிச்சி பின்னி எடுப்பா அப்படின்னா பாவம் அந்த அக்காலாம். எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது பிசாசை துரத்துறது குச்சியால் அடிப்பாங்க பாருங்க, அடி. அது அந்த வழி தாங்காமல் பிசாசு ஓடிடும். சில டைமில் அந்த மாம்சத்துக்குள்ளே இருக்க முடியாமல் அந்த மாம்சம் நெருக்கப்படும் போது என்ன ஆயிடுதுன்னா வெளியே போயிடுது. ஆனால் அவங்க படுற வழி இருக்கே, முடிச்சுட்டு ஐயோ எரியுது, ஐயோ வலிக்குது. அதுக்கப்புறம் பிசாசு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க?
அடுத்த நாள் மறுபடியும் வரும். பாஸ்டர்கிட்ட கேட்ட, பாஸ்டர் என்னாச்சு? பிசாசு மறுபடியும் உள்ளே வந்து விட்டது, துரத்த வேண்டும். மறுபடியும் அடி. அடுத்த நாள் காலைல ரெடியாக வந்துரு, உருள அடி பா. ஆனால் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டா, பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டா பிசாசை துரத்துவது என்பது எளிது. ஈஸியாக துரத்தலாம். சொல்லுங்கள், எப்படி துரத்தலாம்? ஈஸியாக துரத்தலாம். பிசாசத்தை நான் அன்றைக்கி சொன்ன பாருங்க, ரெண்டே வழிதாங்க. ஒன்று அதட்டணும், இன்னொன்று எதிர்த்து நிற்கணும். சிம்பிள். இந்த அதட்டணும் எதிர்த்து நிற்கணும்னா முதல்ல உங்களுக்கு வார்த்தை இருக்கணும். வார்த்தை இருந்துச்சுன்னா சி போ அப்படின்னா ஓடிடும். வார்த்தை இருந்துச்சுன்னா, பரிசுத்தாவி இருந்துச்சுன்னா ஈஸியாக எதிர்த்து நிற்கலாம். ஒன்றும் சேதப்படுத்த மாட்டான். அவனால் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவினால் ஒவ்வொரு நாளும் நிரம்புங்க. பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை அனுபவிங்க. பரிசுத்த ஆவியின் ஆட்கொள்ளுதலுக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே என்ன நீங்கள் ஆட்கொள்ளுங்கப்பா, என் சிந்தையை ஆட்கொள்ளுங்க, என் இருதயத்தை ஆட்கொள்ளுங்க, நீங்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி ஆவியானவர் கையில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் உங்களை பிசாசுகளை துரத்துகிறவனாய் மாற்றுவார். நீங்கள் போனாலே பிசாசு ஓடும். உங்கள் நிழல் பட்டு பிசாசு ஓடும். உங்கள் கைக்குட்டப்பட்டு பிசாசு ஓடும். உங்கள் உருமால்கள் போட்ட உடனே பிசாசு ஓடும். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த பிரசன்ஸ் இருக்கு. பரிசுத்தாவின் பிரசன்னத்தில் நீங்கள் நிரம்ப 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 பிசாசை ஈஸியாக மேற்கும். நீங்கள் போகாமலே பிசாசு ஓடிடும். ஆமென். அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சரி, முதலாவது அப்போ என்ன? வார்த்தை. ரெண்டாவது தேவனுடைய ஆவி. மூன்றாவது என்ன? இந்த பிசாசை துரத்துவதற்கு நமக்கு தேவையான மூன்றாவது என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, சில பிசாசுகளை நீங்கள் துரத்தணும்னா உங்களுக்கு ஜெபம் அதிகம் தேவை. ஜெபம் அதிகம் தேவை. சில நேரங்களில் இந்த மந்திர சூனியங்கள்லாம் இருக்குல்ல, இந்த பில்லி சூனிய கட்டுகள், இவை எல்லாவற்றையும் அழிக்கிற வல்லமையை, துரத்துகிற வல்லமையை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். பில்லி சூனியம் என்பது உண்மை. பைபிளே சொல்லுது, மந்திரங்களும் பில்லி சூனியமும் உன்னை என்ன செய்யாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. எல்லாமே இருக்குது. பில்லி சூனிய விரோதம் இருக்குது, எல்லாமே பைபிளே இருக்குது. ஆனால் இந்த அசுத்தாவி, இந்த பில்லி சூனியம், இந்த மந்திரங்கள், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நமக்கு ஜெபம் தேவை, விசுவாசம் தேவை. நிறைய நேரங்களில் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, பிரதர் நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பில்லி சூனியம் மந்திரம் பண்ணுறதெல்லாம் பழிக்குது, அவங்க வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ரெண்டே விஷயந்தாங்க. ஒன்று, அவங்க குடும்பத்தில் சரியான ஜெபம் இருந்திருக்காது, இல்லைன்னா நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருந்திருப்பாங்க, விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒரு குறைவு உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். நீங்கள் நினைக்கலாம் நல்லா விசுவாசிக்கிறவங்க தான், நல்லா ஜெபிக்கிறவங்க தான். இல்லை, சம்திங் எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம், இல்லை ஜெபத்தில் குறைவுள்ளவங்களாக இருந்திருக்கலாம். பிசாசு மேற்கொள்ளுவான். ஸோ நீங்களும் நானும் பில்லி சூன்யத்தினால் மாட்டுகிறவர்கள் அல்ல. எதை விசுவாசிக்கணும் தெரியுமா? என்ன விசுவாசம் வேணும்? என்ன இந்த பில்லி சூன்யமோ மந்திர கட்டோ எதுவும் சேதப்படுத்த முடியாது, என்னை தொட முடியாது. ஆனால் சில இப்படி சொல்லிட்டு ரோட்டில் போய் ஏதோ எலுமிச்சம்பழம் கிடந்ததுன்னா, ஐயோ இந்த எலுமிச்சம்பழத்தை தாண்டிடாது, அவ்வளோதான், ஐயோ இந்த தர்பூசணியை உடச்சி போட்டிருக்காங்க, அந்த பக்கமாக போவாங்க. அப்போ ஏன் வராது உள்ள? இல்லை, தாண்டுங்க. விசுவாசம் இருந்தால் தாண்டுங்க, பயப்படாதீங்க. ஆமென். அதெல்லாம் மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். வேதம் சொல்லுது, சாத்தானை நம்ம காலுக்கு கீழே வச்சிருக்கிறாராம். ஆமென். சிலுவையில் அவனை ஆணை அடித்து ஜெயிச்சு நிர்மூலமாக்கி நிர்வாணமாக்கி தெருவாக கர்த்தர் இழுத்துட்டு போயிருக்கிறார். இவன் ஒன்றும் இல்லாதவன், இவன் வேஸ்ட்டு, யார் இவனை பார்த்து பயப்படாதீங்கன்னு எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்காக. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பில்லி சூனியங்களையும் மந்திர சூனியம் கண்டு பயந்துட்டு இருக்கிறோம். சில பொல்லாத ஆவிகள் நீங்கள் நானும் துரத்த வேண்டுமானால் நமக்கு தேவை ஜெபமும் விசுவாசமும். நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்களா இருந்தால், உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் நிலைச்சிருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் துரத்த முடியாத அசுத்த ஆவிகளை உங்களை கொண்டு கர்த்தர் துரத்துவார். அல்லேலூயா. மந்திரவாதிகள் பண்ணுகிற அத்தனை மந்திரங்களையும் கட்டி அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்த உங்களால் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி ஒன்று சொல்கிறேன். இது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாலிப பெண் இருந்தால், இந்த வாலிப பெண்ணை மயக்கும்படி ஒரு மனுஷன் எவ்வளவோ போராடுறான், ஒரு வாலிப பையன். ஆனால் அவளை மயக்க முடியல. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு மந்திரவாதிகிட்ட போய் இந்த பொண்ணை மயக்கிறதுக்கு சில மந்திரங்களை செஞ்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவளை தன்னிடத்தில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி இவன் விரும்புகிறான். அதே போல் ஒரு மந்திரவாதிகிட்ட போகிறான். போயிட்டு இந்த பெண்ணை எனக்கு வேணும், அதனால் அவனுக்கு மந்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி காசு கொடுத்து மந்திரம் பண்ணுறான். இவன் சில ஏவல் ஆவிகளை மந்திரம் பண்ணி அனுப்பி விடுறான். அப்படி அனுப்பி விடும்போது மிட் நைட்டில் அனுப்பி விடுறான். நேராக அந்த வீட்டுக்கு வருது. அந்த பெண் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். தூங்குற நேரத்தில் ஆண்டவர் திடீர்னு அவங்கள பொண்ணை தட்டி எழுப்புனாராம். பாப்பா எந்திரி அப்படின்னு. எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுனாராம். உடனே இந்த பொண்ணு முழங்கால் போட்டு என்னன்னு தெரியலையே, ஆண்டு ஜெபம் பண்ண சொல்கிறாருன்னு சொல்லி இவள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாள். முழங்கால் படிட்டு ஆண்டவர் இடத்துல ஆண்டு என்ன சொல்கிறாரோ அதை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாள். இவள் ஜெபம் பண்ணுகிற அந்த செகண்ட் அந்த வீட்டுக்குள்ளே அந்த மந்திரத்தின் ஏவுதலின் ஆவி உள்ளே வருது. உள்ளே வந்தால் அந்த வீட்டு வாசல் படியே அதால் தொட முடியல, சுற்றிலும் தீ எரியுது. இந்த போன ஏவலின் ஆவி எல்லாம் அடிச்சு புரண்டு பயந்து ஐயோன்னு சாமின்னு சொல்லிட்டு ஓடி திரும்ப வந்துடுச்சு. இது கேட்ட ஒரு சாட்சி. திரும்ப வந்துடுச்சு. இவனுக்கு என்னடா இது, நாம மந்திரம் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம், திரும்பி வந்துட்டு. மந்திரவாதிக்கு பயங்கர டென்ஷன், இது வரைக்கும் என் வாழ்க்கை நடந்ததில்லைன்னு சொல்லி. சரி இதை விட பெருசாக அனுப்புன்னு சொல்லி இதை விட பெரிய மந்திரம் பண்ணி அடுத்த நாள் மறுபடியும் அனுப்புகிறான். அடுத்த நாள் அதே டைமில் ஆண்டவரை எழுப்பி ஜோமன் வைக்கிறாரு. இவன் ஜோமனிட்டு இருக்கிறா. இந்த பிசாசு போகுது, தீயை பார்க்குது, நெருப்பை பார்க்குது. இப்போ பல மடங்கு அதிகமாக எரிகிற மாதிரி இருக்கு. பயந்து ஓடி வந்துச்சு. இவனுக்கு இன்னும் புரியல. மறுபடியும் அதே நைட்டு அதே டைமில் இன்னும் எவ்வளவு அவனால் எல்லா வரைக்கும் போக முடியுமா, எவ்வளோ பண்ணி அவனால் அவ்வளோதான் முடியுங்கிற அளவுக்கு பண்ணி அனுப்பிச்சி விட்றான். போகுது. அதே மாதிரி கிட்ட போக முடியல. இப்போ ஒரு உருவின பட்டயத்தோட ஒரு தூதன் அந்த வீட்டை சுற்றிட்டே நிற்கிறான். வீட்டை சுற்றியே நிற்கிறான். இப்போ இதை பார்த்த உடனே இதெல்லாம் மறுபடியும் ஓடி வந்துச்சு. வந்தோடனே இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லி நைட்டோட நைட்டாக கிளம்பி அந்த வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தால் அதே நைட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்க்குறான். அந்த வீட்டை சுற்றி அவ்வளவு தீ எரியுது, வீடே தெரியல. அந்த வீட்டுக்கு தீக்க நடுவில் ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா உள்ள அந்த பெண்ணு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஜெபம் எந்த மந்திரத்தையும் உள்ள விடாது. சில நேரங்கள் ஆண்டவங்களை ஜெபிக்க சொன்னா தயவு செய்து ஜெபம் பண்ணிருங்க. தயவு செய்து சொல்றேன், ஜெபம் பண்ணிருங்க. சம்திங் ஏதோ ஒரு காரியத்துக்கு அவங்களை எழுப்புறான்னு அர்த்தம். நான் என் வாழ்க்கையில் நடந்ததே சொல்றேன். பிசாசு என் வாழ்க்கை அழிக்க திட்டம் போட்டான். ஒரு நாள் நான் அந்த டைம் தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வருவதற்கு ரெடியாக இருக்கிறேன். என்னை அழிக்கிறதுக்கு பிசாசு பக்காவாக பிளான் போட்டான். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சொப்பனம் காண்றேன். சொப்பனத்தில் பிசாசு என்னை பிடிக்க வருது, என்னை சுற்றி தீ எறியுது. அது என்னை விட்டுட்டு ஓடிடுச்சு. நான் பயந்து உட்காந்து பார்த்துருக்கேன். நான் அப்போலாம் ஜெபம் பண்ணல. ஒரு 4-5 மாதம் கழித்து நான் அந்த செங்கலோடு போவோம். செங்கலோடு தெரியும் நினைக்கிறேன். லாரியில் டெம்போலெல்லாம் செங்கலை ஏற்றி ஊராக கொண்டு போய் இறக்கிட்டுருவோம். இப்போ இந்த வேலைக்கு நான் போயிருக்கேன் லீவ் டைமில். அப்போது நான் போயிட்டு வந்து படுத்துருக்கிறேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். ஆண்டவர் என்னை எழுப்புறாரு, தம்பி எலும்பு அப்படின்றார். ஒன்று நான் சொல்கிறேன், இல்லை ஆண்டவரே நான் எலும்பில் ரொம்ப டயர்டு. நான் ஆண்டவர்லாம் சொல்லலை, இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் படுக்கிறேன், காலையில் நான் 4 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகணும், நான் இப்போ தான் வந்தேன்னு சொல்லி நான் பேசுகிறேன். உன்னை மறுபடியும் தட்டி எழுப்புறாரு. நான் ஒபே பண்ணல. உன்னை மறுபடியும் தட்டிட்டு சொல்கிறாரு, டே உன் அப்பா வந்திருக்கேன்டா, எலும்புடா, ஜெபம் பண்ணுறான். எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா ஜெபம் பண்ணவே விட மாட்டாங்க ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில். நான் சர்ச்சுக்கு போனனாலே அப்போ கோபப்படுவார். எங்கள் அப்பெல்லாம் ஜெபம் பண்ண சொல்ல மாட்டார். நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், நான் தான் ஏசப்பா வந்திருக்கேன் சொல்லிட்டு போயிட்டார். பயப்புல எலும்பி ஜெபம் பண்ண வேணாமா? நானும் தூங்கிட்டேன். எப்படி யோசித்து பாருங்க. காலையில் நடந்தது என்ன தெரியுமா? நான் லோடு ஏற்றிட்டு மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கிறேன். எப்போவுமே நான் வண்டிக்கு பின்னாடி உட்காந்து, இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வண்டிக்கு பின்னாடி உட்காந்துருக்கேன் ஓரமாக. எப்போவுமே பின்னாடி தான் உட்காந்துருப்போம், நானும் பசங்கள்லாம் உட்காந்துருப்போம். அப்போ வண்டி ரன்னில் போயிட்டே இருக்கும்போதே திடீர்னு என் உள்ளே இருக்கிறவன், டேய் உள்ளே வாடான்னு சொல்லி என்னை உள்ளே கூப்பிட்றான். உள்ளே இருக்கிறவன் வெளியே வர்றான். சரின்னு சொல்லிட்டு நானும் சரி ரன்லேயே நடந்துட்டுருக்கு. நாங்கள் ரயின்வேலே கேட்டு வண்டி ஓடும்போதே வண்டி டோரை திறந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, டேஞ்சர். ஆனால் நம்ம அந்த டைம்லலாம் நமக்கு அந்த தெரியாது இல்லையா.
நம்மெல்லாம் கொஞ்சம் ஏழை ரத்தம்ல சேட்டையெல்லாம் பண்ணுவோம். உடனே கேட்டை திறந்து உள்ளே போய் உட்காந்துட்டேன். 5 நிமிஷம் தாங்க. 6 வீலர் வண்டி எங்கள் முன்னாடி போயிட்டுருக்கு. நாங்கள் அதை ஓவர் கம் பண்ணுறோம். எய்த்தாப்பில் ஒரு பெரிய லாரி. எங்கள் டிரைவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. பாதி கடந்தாச்சு. சரி, பாதி கடந்தாச்சுல என்னை விட்டுற வேணான்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்தார். அந்த ஓவர்டேக் பண்ணிடலான்னு சொல்லி பயங்கர ஃபாஸ்ட். கிட்டத்தட்ட வண்டி 80-100 தாண்டி போயிட்டு அந்த பஸ் அங்கிட்டு வர நாங்கள் இப்படி போகும்போது இந்த வண்டியை ஓவர் கம் பண்ணி லெஃப்ட் அடித்து ரைட் டக்குன்னு எடுத்தாகணும். அப்படி லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கிற நேரத்தில் பின்னாடி இருக்கிற அந்த டோர் பின்னாடி இருக்கும்ல செங்கல், அந்த பின்னாடி இருக்கிற டாப் எல்லாம் அப்படியே ஒரு பக்கமாக இழுத்துட்டு போய் செங்கல் எல்லாம் மாட்டான்னு கீழே விழுந்துச்சு. பின்னாடி இருந்த ஒரு பையன் மொத்துன்னு கீழே விழுந்தவன் தலையில் பயங்கர அடி, ரத்தம் கொட்டுது. அவன் தலையில் துணியை வச்சு கெட்டிட்டு போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மட்டும் ஆச்சரியம் என்னென்னா, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தான் அங்கே இருந்தேன். ஒருவேளை அந்த பையன் ரொம்ப தைரியமான பையன், ரொம்ப ஓட்ட சாட்டமாக இருப்பான், நான்லாம் நோஞ்ச மாதிரி இருப்பேன். ஒருவேளை நான் மட்டும் இருந்திருந்தேன்னா நிச்சயமாக பொழைக்க வாய்ப்பே இல்லை. அழுதேன். அந்த கணம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நைட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னார். ஏன் ப்ரேயர் பண்ணல? நான் லோடை முடிச்சு, அதான் லாஸ்ட் லோடு. அவனுக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு தையெல்லாம் போட்டுட்டு நைட்டு 9 மணிக்கு வந்தோம். குளிக்கலை கொல்லலை, சப்பலை கழட்டி போட்டுட்டு மாடியில் போய் முழங்கால போட்டு அழுது வந்தான். என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு அழுதேன். என்ன மன்னியும், நான் ஜெபிக்கட்டாலும் என் உயிரை காப்பாற்றினீங்களா ஆண்டவரே, நன்றின்னு அழுதேன். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் அது என்னால் மறக்க முடியாது. சில நேரங்களில் நம்ம அந்த கிருபையாக நம்ம தப்பு வைக்கப்படுறோம். ஆனால் அந்த டைமில் ஜெபம் பண்ண சொன்னார் பாருங்க ஆண்டு. நான் நினைக்கிறேன் நான் தூங்கிட்டேன், ஆனால் அவர் எனக்காக ஜெபம் பண்ணார். ஆமென். ஜெபம் பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கும். எவ்வளோ பெரிய விபத்துலேருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அன்னைக்கு மட்டும் நான் இருந்தது நான் செத்தேன்னு நினச்சேன். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு கர்த்தர் தான். ஆமென். அப்போ நம்ம சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஜெபமும் உபவாசமும் விசுவாசமும் தேவை. இந்த இடத்துல உபவாசம் போட்டிருக்கு, ஆனால் சில ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா விசுவாசம்னு போட்டிருக்கோம். ஸோ உபவாசம் நமக்கு தேவை. ஏன்னா ஆண்டவர் பிசாசை ஜெயிக்கும் போது எங்கே தான் என்ன பண்ணார்? உபவாசித்து கொண்டிருந்தார்ல. ஸோ நீங்களும் நானும் நிறைய சில பிசாசுகளை தோக்கடிக்கணும்னா நமக்கு உபவாசம் தேவை, ஜெபம் தேவை. நம்ம உபவாசம் இருக்கணும், மற்றவங்கள உபவாசம் போட வைக்கக்கூடாது. ஆமென். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆயுதம். இது 3வது. 4வது தேவனுடைய நாமம். 4வது என்ன? தேவனுடைய நாமம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17 நம்ம வாசிச்சோம்ல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ இயேசு என்கிற நாமத்தினால பிசாசு என்ன பண்ண முடியும்? துரத்த முடியும். சும்மா இயேசுன்னு சொன்னாலும் பிசாசு ஓட மாட்டான். அப்படிதான் அப்போஸ்தலர் நாட்களில் சம்பவம் நடந்துச்சு. சில பேர் போய் பிசாசுட்ட போ இயேசு நாமத்தில் போனா, அவன் சொல்கிறான் பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீ யாரா அப்படின்ட்டான். சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் இயேசுன்னு பேரை சொன்ன பிசாசு போகாது, கேலி பண்ணோம். இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற சத்தியத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, இயேசு என்கிற நாமத்தில் வானலத்தோர் பூதலத்தோர் எல்லாரும் முழங்கால் படுகிற நாமம். அவ்வளோ மகிமையுள்ள நாமம், அவ்வளோ மேன்மையான நாமம். சும்மா சாதாரணமாக அறிஞ்சு வச்ச போதாது, அந்த நாமத்தை தெளிவாய் சத்தியமாய் அறிந்து வைத்திருக்கணும். எல்லாருக்கும் தான் இயேசுங்கிற நாமம் தெரியும், கிறிஸ்தவனுக்கும் தெரியும், மற்ற ஜனங்களுக்கும் தெரியும். எல்லாரும் தான் இயேசுன்னு சொல்றாங்க, எல்லாருமே தான் இயேசுன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இயேசுங்கிற நாமத்தில் பிசாசு ஓடணும்னா அதை குறித்த அறிவோடு நீங்கள் நானும் பேச வேண்டும். இயேசு என்கிற நாமத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த நாமத்தை ஒருவன் அசட்டை பண்ணாதிருப்பான். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். நாமம் அவ்வளவு அரணானது, அவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு விசேஷமானது. அந்த நாமத்தை நாம் அறிந்து செயல்படும் போது பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் மாறுவோம். இது 4வது வழி. 5வது கடைசியா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க என்ன வேணுமா?
தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்னெல்லாம்? சத்தியம், நீதி, விசுவாசம், இல்லை தேவ வசனம், ரட்சிப்பு, ஆவில ஜெபிக்கிற ஜெபம், இது எல்லாம் ஆயுதமாய் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கிற ஆயுதம். கம்பையும் குச்சையும் வேப்பலையையும் அதெல்லாம் கொடுக்கல. ஆண்டு கொடுத்துருக்கிற ஆயுதம் என்ன? சத்தியம் என்கிற ஆயுதம். பெல்ட் எடுத்தெல்லாம் பிசாசு அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பார்த்துருக்குறேன். பெல்ட் எடுத்து அடிக்கிறது இதான் பைபிளில் போட்டிருக்குல்ல. கச்சையை வந்து பிசாசை துரத்தணும். எப்பா எந்த கச்சையை சொன்னார்? இன்னைக்கு நீதி என்கிற கச்சை, விசுவாசம், ரட்சணியம், தேவ வசனங்கிற பட்டயம், ஆவியின் ஜெபம் என்கிற பட்டயம், இதையெல்லாம் இதுதான் நம்முடைய ஆயுதம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா பிசாசை ஈஸியாக ஜெயிச்சிருவோம். ஆமென். இதுதான் பிசாசை ஜெயிப்பதற்கான ஆயுதங்கள், பிசாசை ஜெயிப்பதற்கான வழிகள். இதை விட்டுட்டு வேற என்ன பண்ணாலும் பிசாசு ஓடாது. போராடுவோம். சில நேரங்களில் போராடி ஜெயிக்கிறது போல தெரியும். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வழிகளை அறிந்து கொள்வோம். முதலாவது என்ன? பிசாசை துரத்த வழி என்ன? வார்த்தை. ரெண்டாவது என்ன? தேவனுடைய ஆவி. மூணாவது என்ன? ஜெபமும் உபவாசமும், விசுவாசமும். நாலாவது என்ன? தேவனுடைய நாமம். அஞ்சாவது என்ன? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஆயுதம்? இந்த 5 காரியங்களையும் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இதில் எது இருந்தாலும் உங்களால் பிசாசை துரத்த முடியும். வார்த்தை இருந்துச்சா பிசாசை துரத்த முடியும். இவை இருந்துச்சுன்னா பிசாசை பார்த்து போ அப்படின்னா போயிடும். ஆமென். அது உங்கள் கட்டளைகளுக்காக காத்திருக்கும். இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நீங்களும் நானும் இந்த ஆயுதங்களை கையில் எடுப்போம். வேறு எதுவும் தேவையில்லை. சில பேர் துரத்துறதை பார்த்துருக்கீங்களா? காரி துப்புனா பிசாசு போமா? அந்த மனுஷன் மூஞ்சில் நீங்கள் என்ன செய்யணுமா? காரி துப்புனா பிசாசு. இப்படிலாம் இருக்குங்க. ஆமென். காரி துப்புனா பிசாசு போகும். வெத்தலை பாக்கு வச்சா பிசாசு ஓடுதுங்க. யோசித்து பாருங்க. மனிதர்கள் விதவிதமாக ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் நீங்களும் நானும் இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்த வாரம் நம்ம 2வது அடையாளத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆமென். இந்த முதல் அடையாளமே கிட்டத்தட்ட 3 வாரங்கள் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன், இந்த பிசாசை குறித்து. ஸோ பிசாசை துரத்துகிற வழிகள், ஆயுதங்கள் என்ன என்பது இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? தியானிச்சிருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த ஆயுதங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். இந்த ஆயுதங்களை எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு பிசாசுகளை துரத்த எங்கள் உதவி செய்யுங்க. வார்த்தை, தேவனுடைய ஆவி, ஜெபம், உபவாசம், ஆண்டவரே சர்வாயுத வர்க்கங்கள், இவை எல்லாவற்றையும் எடுத்து நாங்கள் பிசாசை துரத்த எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. இதில் நாங்கள் வளரணும், இதில் நாங்கள் பெருகணும் ஆண்டவரே. உலக பிரகாரமாக நாங்கள் போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் செஞ்சது போல பிசாசுகளை துரத்துகிற பலனை எங்களுக்கு தாங்க. இந்த சத்தியத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.